ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதே மாதிரி மீனிங் தர இன்னொரு டென்ஸ் இருக்குது. இதே மாதிரி மீனிங் தரும், குழப்புற மாதிரி இருக்கும். அது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. அது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. அதனால் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும், அதாவது என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கடுத்து ஹேர்பீன் இருக்கணும் அல்லது ஹேஸ்பீன் இருக்கணும், அதுக்கடுத்து வந்து வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். சரிங்களா? இப்போ வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஹேர்பீன் வரணும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஹேஸ்பீன் வரணும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐ ஹேவ் பீன், வி ஹேவ் பீன், யூ ஹேவ் பீன், ஹி ஹேஸ் பீன், she has been, it has been, they have been. சரிங்களா? இதுக்கடுத்து என்ன வரணும்? வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் பீன் அடுத்து ஒரு வேர்ப், எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்கிங், ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் வந்து வி ஹேவ் பீன் அடுத்து வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்ப் பார்க்கலாமாங்க, லிவிங், வி ஹேவ் பீன் லிவிங். நெக்ஸ்ட் யூ ஹேவ் பீன் லேர்னிங், he has been listening, she has been walking, it has been watching, they have been leaving. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்ம். சரிங்களா? அதாவது வடிவம். இந்த வடிவத்தில் தான் வந்து ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து என்ன வடிவத்தில் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தரக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. அதனால் இதனுடைய வடிவத்தை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கடுத்து ஹேவ் அல்லது ஹேஸ் வரணும், அதுக்கடுத்து என்ன வரணும்னா வேர்ப் 3 வரணும். சரிங்களா? அங்கே வந்து வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வரும், இங்கே வந்து என்ன வரும்? வேர்ப் 3 வரும். வேர்ப் 3னா என்ன அர்த்தம்? ஒரு வேர்ப் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி 3 ஃபார்ம் இருக்கும், சி சா சீன். சரிங்களா? இதில் வந்து 3வது ஃபார்ம் என்னது? சீன். அப்போ வந்து வேர்ப்பில் வந்து 3வது ஃபார்ம் வந்து வரணும். எதுக்கு? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுத்து ஹேவ் வரும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுத்து ஹேஸ் வரும்னு பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஐ ஹேவ், வி ஹேவ், யூ ஹேவ், ஹி ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ், தே ஹேவ். சரிங்களா? இதுக்கடுத்து என்ன வரணும்? வேர்ப் 3 வரணும். எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் ஈட்டன், வி ஹேவ் லிவ்டு, யூ ஹேவ் ஒர்க்டு, he has bought, she has walked, it has watched, they have seen. சரிங்களா? இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்ம். சரிங்களா? ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இந்த வடிவத்தில் தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் 1. டைப் 1ல் அப்படி என்ன அப்படின்னா இந்த ரெண்டு டென்ஸுமே, அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஒரே மீனிங் தரும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெண்டு டென்ஸுமே வந்து ஒரே மீனிங் தரும். அது என்ன அப்படிங்கிறத டைப் 1ல் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், கடந்த காலத்தில் தொடங்கிய ஒரு செயல் இப்போது நிகழ்காலம் வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை குறிக்கும் பொழுது இந்த ரெண்டு டென்ஸுமே ஒரே மீனிங் தரும். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் புரியும். அதனால் எக்ஸாம்பிள் போகலாம் வாங்க டைரெக்டாக. இப்போ லீவ் அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? லீவ் அப்படிங்கிற ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டேன். இந்த லீவ் அப்படிங்கிற வேர்ப்பை வந்து யூஸ் பண்ணும்போது ரெண்டு டென்ஸுமே ஒரே மீனிங் தரும். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் கடந்த 14 வருடங்களாக சென்னையில் வசித்து வருகிறேன். நான் கடந்த 14 வருடங்களாக சென்னையில் வசித்து வருகிறேன். இது வந்து லீவ் அப்படிங்கிற வேர்ப்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த லீவ் அப்படிங்கிற வேர்ப்பை வந்து யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டு டென்ஸுமே ஒரே மீனிங் தரும். சரிங்களா? ரெண்டு டென்ஸுமே ஒரே மீனிங் தரும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வசித்து வருகிறேன், நான் வசித்து வருகிறேன் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து ஐ ஹேவ். ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஐக்கு எடுத்து என்ன வரணும்? ஹேவ் வரணும். சரிங்களா? ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஐக்கு எடுத்து ஹேவ் வரணும். அதுக்கடுத்து என்ன வரணும்? அந்த வேர்ப் 3 வரணும். மேலே பாருங்கள், கருப்பில் பிளாக் லெட்டரில் கொடுத்துருக்கும் பாருங்கள், லீவ், லீவ், லீவ்டு, லீவ்டு. அப்போது ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு வேர்ப் 3 என்னது? லீவ்டு. சரிங்களா? ஐ ஹேவ் லீவ்டு, நான் வசித்து வருகிறேன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஓகே, இதே இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே தான், நான் வசித்து வருகிறேன் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி மேக் பண்ணலாம்? ஐ ஹேவ் பீன். சரிங்களா? ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐக்கு அடுத்து என்ன வரணும்? ஹேவ் பீன் வந்துடணும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா மேலே பாருங்கள், வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். சரிங்களா? வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். எக்ஸாம்பிள் லீவுக்கு ஐஎன்ஜி சேர்ந்து வந்து என்னது? லிவிங். அப்போ ஐ ஹேவ் பீன் லிவிங். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சரிங்களா? டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. சரிங்களா? அந்த லீவ் அப்படிங்கிற வேர்ப்பை யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் தரும். நான் வசித்து வருகிறேன், ஐ ஹேவ் லீவ்ட், ஐ ஹேவ் பீன் லிவிங். நான் வசித்து வருகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. சென்னையில். சென்னையில் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இன் சென்னை. இங்கேயும் அதே தான், இன் சென்னை. நான் சென்னையில் வசித்து வருகிறேன். எவ்வளோ நாளாக? கடந்த 14 வருடங்களாக. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி தெளிவாக சொல்லுவேன். அடுத்து வந்து
ஃபுல்லாக வந்துடும். அதனால் இது நல்லா டீட்டெயிலாக எப்படி சென்டென்ஸ் மேக் ஆகிறது நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? கடந்த 14 வருடங்களாக அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இந்த வருடங்களாக காக அப்படின்னு வருது இல்லையா, அதனால இங்கே என்ன ப்ரீபோசிஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் அப்படிங்கிற ப்ரீபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா இந்த வருடங்களாக காக அப்படிங்கிறது இல்லையா, அதெல்லாம் ஃபார் அப்படிங்கிற ஒரு ப்ரீபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ 14 வருடங்களாக எப்படி சொல்கிறது? ஃபார் த பாஸ்ட் 14 இயர்ஸ். இங்கேயும் அப்படி தான், ஃபார் த பாஸ்ட் 14 இயர்ஸ். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அதாவது ஐ ஹவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் த 14 இயர்ஸ் அப்படின்னாலும் மீனிங் அதே தான். ஐ ஹவ் பின் லிவிங் இன் சென்னை ஃபார் த பாஸ்ட் 14 இயர்ஸ் அப்படின்னாலும் மீனிங் ஒன்று தான். சரிங்களா? ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இந்த பாஸ்ட் அப்படிங்கிறது இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணான்னு ஒன்று தான், யூஸ் பண்ணலாம் அதே மீனிங் தான் தரும். ரெண்டுலையுமே அப்படி தான். சரிங்களா? ஃபார் 14 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் த பாஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண தேவையில்லை, யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஃபார் த பாஸ்ட் 14 இயர்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், ஃபார் 14 இயர்ஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். சரிங்களா? இந்த ரெண்டு டென்ஸுக்குமே நான் கடந்த 14 வருடங்களாக சென்னையில் வசித்து வருகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரே மீனிங் தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது ஐ ஹவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் த பாஸ்ட் 14 இயர்ஸ். சரிங்களா? நான் கடந்த 14 ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருகிறேன். சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு பேராகிராஃபில் தான் வரும். சரிங்களா? அதாவது ஒரு பேராகிராஃப் வரும்போது அடுத்தடுத்து சென்டென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் ஒரு பேராகிராஃபில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கடந்த 14 ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருகிறேன். இங்கே வந்து மழை பெஞ்சா தண்ணி வந்து வந்துடுது வீட்டுக்குள்ளே, அதனால் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, அதனால் அடுத்த வருஷத்துலேருந்து வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு பேராகிராஃப். சரிங்களா? அப்போது நான் கடந்த 14 ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருகிறேன், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. சரிங்களா? ஏன் அப்படின்னா மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் வந்துடுது, அதனால் இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு அடுத்த சென்டென்ஸு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு பிடிக்கல, அதனால நான் அடுத்து வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு வரும்பொழுது இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், பேராகிராஃபில் யூஸ் பண்ணுவோம். அந்த பேராகிராஃபில் வந்து நான் கடந்த 14 ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருகிறேன், எனக்கு இருக்கிறது பிடிக்கல, அடுத்து வேறு ஊருக்கு போகிறேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. சரிங்களா? நான் நாளைக்கு வந்து வேறு ஊருக்கு போகிறேன், நாளையோ இல்லை அடுத்த வருஷமாக வேறு ஊருக்கு போகிறேன், எனக்கு இருக்கு பிடிக்கல, அந்த சுச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணணும். ஓகே, அதே இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஐ ஹேவ் பின் லிவிங் இன் சென்னை ஃபார் த பாஸ்ட் 14 இயர்ஸ். சரிங்களா? மீனிங் அதே தான், நான் கடந்த 14 ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருகிறேன். ஆனால் ஒரு பேராகிராஃபாக நீங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவீங்க? நான் கடந்த 14 ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருகிறேன், இங்கே சென்னை வந்து சூப்பராக இருக்குது, சரிங்களா, வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது, அதனால் நான் தொடர்ந்து சென்னையிலே இருக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதனால் ஞாபகம் ரெண்டு டென்ஸுக்கும் ஒரே மீனிங் தான், ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ். அடுத்து சென்டென்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு பிடிக்கல, நான் வேறு ஊருக்கு போகிறேன், அந்த சுச்சுவேஷனில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. எனக்கு சென்னை பிடிச்சிருக்கு, அங்கேயே இருக்க போகிறேன், அந்த சுச்சுவேஷனில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸு. இது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வருஷம் என்னது 2024. சரிங்களா? இப்போ ப்ரெசன்ட் இயர் என்னது 2024. இப்போ 14 ஆண்டுகளாக சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா எந்த வருஷத்தில் இருந்துருக்கீங்க? 2010லேருந்து இருக்கீங்க. சரிங்களா? 14 ஆண்டுகளானா 2010லேருந்து இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் சென்னையில் 14 ஆண்டுகள் சென்னையில் இருக்கிறீங்க. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா 2010லேருந்து இருக்கீங்க, இப்போவும் அங்கே தான் இருக்கிறீங்க. சரிங்களா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா 2010லேருந்து இருக்கீங்க, இப்போவும் அங்கே தான் இருக்கீங்க. சரிங்களா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸுக்கும் 2010லேயும் அங்கே தான் இருக்கீங்க, அது கடந்த காலத்துலேயும் அங்கே தான் இருக்கீங்க, ப்ரெசன்ட் 2024 இங்கேயும் இப்போவும் இங்கே தான் இருக்கீங்க. ஆனால் ஃபியூச்சரில், சரியா, ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சரில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இதே இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னு பாருங்க. நான் 2010லிருந்து சென்னையில் வசித்து வருகிறேன், நான் கடந்த 14 ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருகிறேன் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். நான் 2010லிருந்து சென்னையில் வசித்து வருகிறேன் அப்படின்னாலும் ஒன்று தான். ரெண்டுமே 14 வருஷமாக சென்னையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்பொழுது ரெண்டு டென்ஸ்லாம் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இருந்து அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் வசித்து வருகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வசித்து வருகிறேன் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? ஐ ஹவ் லிவ்டு, இங்கே வந்து ஐ ஹவ் பின் லிவிங். நான் வசித்து வருகிறேன் அப்படிங்கிறத ஐ ஹவ் லிவ்டு, ஐ ஹவ் பின் லிவிங். அடுத்து என்ன வருது? சென்னையில் அப்படிங்கிறத இன் சென்னை. அதுக்கடுத்து என்ன வருது? 2010லிருந்து. அங்கே இக்காக கடந்த 14 ஆண்டுகளாக அப்படிங்கிற வரும்போது ஃபார் யூஸ் பண்ணலையா? இங்கே என்ன வந்திருக்கு? இருந்து, 2010லிருந்து. இப்போ இருந்துன்னு வரும்போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சின்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? 2010லிருந்து. அப்போ இங்கே சென்டென்ஸ் எப்படி வரும்? சின்ஸ் 2010. இங்கேயும் சின்ஸ் 2010. சரிங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான்.
ஐ ஹவ் லிவ்ட் இன் சென்னை சின்ஸ் 2010. ஐ ஹவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2010. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், அது என்னன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ப் பார்க்கலாம் அவங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த வேர்ப் யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மீனிங் தரும். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் கடந்த 6 மாதமாக இங்கு வேலை செய்கிறேன். நான் கடந்த 6 மாதமாக இங்கு வேலை செய்கிறேன். இந்த ஒர்க்கை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த ஒர்க்கை வச்சு யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டு டென்ஸுமே ஒரே மீனிங் தான் தரும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம். நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும், ஐ ஹவ் ஒர்க்டு. சரிங்களா? ஐ ஹவ் ஒர்க்டு. இதே இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்லணும், ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங். சரிங்களா? ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங். நான் வேலை செய்கிறேன். எங்கே வேலை செய்கிறீங்க, இங்கு. இங்கே அப்படிங்கிற இங்கிலீஷில் வந்து ஹியர். ஐ ஹவ் ஒர்க்டு ஹியர். நான் இங்கே வேலை செய்கிறேன். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர். நான் இங்கே வேலை செய்கிறேன். எவ்வளோ நாளாக, கடந்த 6 மாதமாக. கடந்த 6 மாதம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், ஃபார் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஃபார் த பாஸ்ட் 6 மந்த் அல்லது ஃபார் 6 மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்கேயும் அதே தான், ஃபார் த பாஸ்ட் 6 மந்த் அல்லது ஃபார் 6 மந்த். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். நான் கடந்த 6 மாதமாக இங்கே வேலை செய்கிறேன். என்ன டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் இங்கேயும் வரும். உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, சரிங்களா, இங்கே வேலை செய்ய பிடிக்கல, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வேறு ஊருக்கு போகிறீங்க, வேறு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே வேலை செய்ய உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தொடர்ந்து இங்கேயே வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இதே இது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், நான் அது எது சின்ஸ் யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம் வேறு மாதிரி. சரிங்களா? அங்கே ஃபார் வச்சு பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து என்ன வச்சு யூஸ் பண்ண போகிறோம், சின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சின்ஸ்னால் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மாதம் November 30. சரிங்களா? இந்த மாதம் என்னது, November 30. இப்போ November 30னா நீங்கள் எத்தனை மாதமாக வேலை செய்கிறீங்க, 6 மாதம்னா எந்த மாதத்துலேருந்து வேலை செய்கிறீங்க, ஜூன்லேருந்து வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ சின்ஸ் ஜூன். சரிங்களா? நான் 6 மாதமாக வேலை செய்கிறேன் அப்படின்னாலும் ஒன்று தான், நான் ஜூனிலேருந்து வேலை செய்கிறேன் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஓகே, அதே இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் அப்படி தான். ஃபார் 6 மந்த்துக்கு அடுத்து க்ரீனில் பாருங்கள், ஃபார் 6 மந்த்துக்கு அடுத்து என்ன வரணும், சின்ஸ் ஜூன். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். தமிழ் மீனிங் என்ன இதுக்கு, நான் ஜூன் மாதத்திலிருந்து இங்கு வேலை பார்க்கிறேன். நான் ஜூன் மாதத்திலிருந்து இங்கு வேலை பார்க்கிறேன். அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கும் பொருந்தும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ப் பாருங்கள், ஸ்டடி. ஸ்டடி அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணும்போதும் ரெண்டுமே ஒரே மீனிங் தரும். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் கடந்த 3 ஆண்டுகளாக எஸ்எஸ் ஸ்கூலில் படித்து வருகிறேன். நான் கடந்த 3 ஆண்டுகளாக எஸ்எஸ் ஸ்கூலில் படித்து வருகிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் படித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லணும். நான் படித்து வருகிறேன் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். எப்படி, ஐ ஹவ் ஸ்டடீடு. ஐ ஹவ் ஸ்டடீடு. இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங். சரிங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நெக்ஸ்ட் என்னது, எஸ்எஸ் ஸ்கூலில். எஸ்எஸ் ஸ்கூலில் அப்படிங்கிறது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு நேம் போட்டிருக்கேன். அடுத்து எஸ்எஸ் ஸ்கூல், இங்கேயும் எஸ்எஸ் ஸ்கூல். அடுத்து என்னது, கடந்த 3 ஆண்டுகளாக. கடந்த 3 ஆண்டுகளாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி, ஃபார் 3 இயர்ஸ். இங்கே பாஸ்ட் எடுத்துட்டேன். சரிங்களா? ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், ஃபார் 3 இயர்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இங்கேயும் அதே தான், ஃபார் 3 இயர்ஸ். நான் கடந்த 3 ஆண்டுகளாக எஸ்எஸ் ஸ்கூலில் படித்து வருகிறேன். ரெண்டு டென்ஸுமே ஒரே மீனிங் தான். ஆனால் இதுக்கு அடுத்து சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது என்ன சென்டென்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஸ்கூல்லே இருக்க போகிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. உங்களுக்கு பிடிக்கல, அடுத்த வருஷத்துலேருந்து வேறு ஸ்கூலுக்கு போகிறேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதே இது சின்ஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் 2021 எஸ்எஸ் ஸ்கூலில் படித்து வருகிறேன். இதை வந்து சின்ஸை வச்சு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் என்ன சென்டென்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த ஸ்கூல் பேரை வேணால் மாற்றிக்கலாம். எஸ்எஸ் ஸ்கூல்னா எஸ்எஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது பதிலாக நீங்கள் என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது என்ன காலேஜ் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது இது வந்து எந்த ப்ரீபோசிஷன் வச்சு யூஸ் பண்ணணும், 2021 சின்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ சின்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெண்டுக்குமே வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரே மீனிங் தரது வந்து இந்த 3 வேர்ப்பு மட்டும்தான். இங்கிலீஷில் வந்து இந்த 3 வேர்ப்பு மட்டும்தான், அந்த 2 டென்ஸுமே வந்து ஒரே மீனிங் தரும். சரிங்களா? அதே இது டைப் 2 பாருங்கள். டைப் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we cannot use the present perfect continuous with stative verbs. We cannot use the present perfect continuous with stative verbs. அதாவது என்ன அப்படின்னா, ஸ்டேட்டிவ் வெப்ஸை வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட்டிவ் வெப்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்ஷன் இல்லாத வெப்ஸ். சரிங்களா? இது ஏற்கனவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பார்த்துருக்கோம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. சரிங்களா? இங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது ஸ்டேட்டிவ் வெப்ஸை வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணவே கூடாது. அப்போது இது சிச்சுவேஷன் வரும்போது எந்த டென்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்லி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த ஸ்டேட்டிவ் வெப்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், நோ அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கிறேன் அதுலேருந்து. சரிங்களா? அந்த வேர்ப் லிஸ்ட்டில் வந்து ஒரு வேர்ப் நோ அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கிறேன். 3 ஃபார்ம் வந்து நோ, நீ, நோன்.
எக்ஸாம்பிள் பாருங்க, எனக்கு அவனை 2 ஆண்டுகளாக தெரியும். எனக்கு அவனை 2 ஆண்டுகளாக தெரியும். இதை வந்து இந்த நோ அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணும் பொழுது ஒன்லி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நோவுக்கு மட்டும் இல்லை, அந்த வேர்ப்பை வந்து எந்த வேர்ப்பை யூஸ் பண்ணாலும் சரி. எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹவ் நோன் ஹிம் ஃபார் 2 years. ஐ ஹவ் நோன் ஹிம் ஃபார் 2 years. எனக்கு அவனை 2 ஆண்டுகளாக தெரியும். இதை எப்படி யூஸ் பண்ணக்கூடாது? ஐ ஹவ் பின் நோயிங் ஹிம் ஃபார் 2 years. இந்த மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு மட்டும் நோவுக்கு மட்டும் இல்லை, லவ், லைக், பிலீவ், சரிங்களா? அந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்து எந்த வேர்ப் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒன்லி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஓகே. புரியலைன்னா யாராவது புரியல அப்படிங்களோ இது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன் அப்படின்னா இதே வேர்ப் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அப்போது அந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே, புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு புரிய மாட்டேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நெக்ஸ்ட்டு வரும். சரிங்களா? புரியாதவங்க மட்டும் கேளுங்க, புரிஞ்சவங்க ஓகே. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லிவ், ஒர்க், ஸ்டடி அப்படிங்கிற 3 வேர்ப்பு வரும்போது ரெண்டு டென்ஸுமே ஒரே மீனிங் தரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே இது இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் வரும்பொழுது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இது வரைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து டைப் 3 என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2 வேர்ப்பு தவிர வேறு எந்த வேர்ப்பு வந்தாலும் சரி, இந்த மாதிரி. சரிங்களா? இந்த 2 வேர்ப்பு தவிர வேறு எந்த வேர்ப்பு வந்தாலும், இந்த 2 டைப் தவிர வேறு எந்த வேர்ப்பு வந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் மீனிங் வேறு வரும். இந்த 2 டைப் தவிர எந்த வேர்ப்பு வந்தாலும் சரி 2 டென்ஸ்லையுமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் மீனிங் வேறு வரும். என்ன மீனிங் வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து வாட்ச் அப்படிங்கிற வேர்ப்பு எடுத்துக்கிறேன். இந்த வாட்ச் அப்படிங்கிற வேர்ப்பை வச்சு ஒரு தமிழ் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். நான் நாடகம் பார்த்து விட்டேன். இதை வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. சரிங்களா? நான் நாடகம் பார்த்து விட்டேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அடுத்து இது என்ன மீனிங் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத எப்படி இதில் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் பார்த்து விட்டேன். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது? ஐ ஹவ் வாட்ச்டு. நான் பார்த்து விட்டேன். என்ன பார்த்தீங்க? நாடகம்னா டிவி சீரியல். அதான். சரிங்களா? நாடகம் தான் டிவி சீரியல்ஸ். ஐ ஹவ் வாட்ச்டு தான் டிவி சீரியல்ஸ். நான் நாடகம் பார்த்து விட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன், இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. நான் நாடகம் பார்த்து விட்டேன்னா நாடகம் பார்க்குற செயல் வந்து என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதே வாட்ச் அப்படிங்கிறப்ப வந்து இதே மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன மீனிங் தருதுன்னு பாருங்கள். நான் நாடகம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இது என்ன எப்படி மேக் பண்ணுறதுன்னு பாருங்கள். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஐ ஹவ் பீன் வாட்சிங். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத ஐ ஹவ் பீன் வாட்சிங். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நாடகம். இப்போ த டிவி சீரியல்ஸ். ஐ ஹவ் பீன் வாட்சிங் த டிவி சீரியல்ஸ். நான் நாடகம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு சென்டென்ஸை பார்த்தாலே புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா முடிந்து விட்ட செயலை குறிக்கிறதுக்கு பயன்படுகிறது. சரிங்களா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து முடிந்து விட்ட செயலை குறிக்கிறதுக்கு பயன்படுகிறது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இன்னும் முடிவடையாத செயலை குறிப்பிடுறதுக்கு பயன்படுகிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ சி அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சி அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டு டென்ஸ்லையுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் மீனிங் டிஃப்ரெண்ட் தரும். எக்ஸாம்பிள், நான் டாக்டரை பார்த்து விட்டேன். சரிங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை டாக்டரை பார்க்குறதுக்காக போயிருக்கீங்க. அப்போ உங்களோட யாரோ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, டாக்டரை பார்த்துட்டே இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் டாக்டரை பார்த்துட்டீங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்லணும்? இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த செயல் முடிஞ்சிருச்சுன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இது எப்படி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறது? ஐ ஹவ் சீன் எ டாக்டர். அந்த செயல் முடிஞ்சிருச்சு, நான் பார்த்துட்டேன். சரிங்களா? டாக்டரை பார்த்துட்டேன். அதே தான் டாக்டரை பார்த்து இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? டாக்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டரை பார்க்க போயிருக்கீங்க. சரிங்களா? அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் அந்த செயல் முடிவடையலை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டாக்டரை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் டாக்டரை பார்த்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஐ ஹவ் பீன் சீயிங் எ டாக்டர். சரிங்களா? நான் டாக்டரை பார்த்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் இந்த செயல் முடிவடையலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது நான் பிஎஸ்சி பாஸ் செய்து விட்டேன். டென்ஸ் வந்து அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதனால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பாஸ்டு மை பிஎஸ்சி. சரிங்களா? நான் பிஎஸ்சி பாஸ் செய்து விட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதே தான். சரிங்களா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள்.
நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன். நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன். இந்த செயல் என்ன ஆகிட்டு முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதனால் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எக்ஸாம்பிள், ஐ ஹவ் ரிட்டையர்டு ஃப்ரம் சர்வீஸ். ஐ ஹவ் ரிட்டையர்டு ஃப்ரம் சர்வீஸ். நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதாவது இன்னும் முடிவடையாத செயலை குறிப்பிடும் பொழுது அதை யூஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. நான் தபால்காரருக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். இந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சான்னு பாருங்கள். இன்னும் முடியலை. சரிங்களா? இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதாவது தபால்காரர் இன்னும் வரலை அப்படின்னு அர்த்தம். இந்த செயல் வந்து முடிவடையவில்லை அப்படின்னு அர்த்தம். நான் தபால்காரருக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் முடிவடையாதனால இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த போஸ்ட்மேன். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த போஸ்ட்மேன். இந்த செயலை வந்து இன்னும் முடிவடையலன்னு அர்த்தம். அதாவது போஸ்ட்மேன் இன்னும் வரலன்னு அர்த்தம். நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதே இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. போலீஸார் குற்றவாளியை தேடிக்கொண்டே இருக்கின்றனர். இந்த செயல் முடிவடைஞ்சிருச்சா? முடிவடையலை. சரிங்களா? அதாவது போலீஸார் குற்றவாளியை தேடிக்கொண்டே இருக்கின்றனர். அப்போ வந்து இந்த செயல் முடிவடையாதனால இது எந்த டென்ஸ்லாம் சொல்லணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் சொல்லணும். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? த போலீஸ் ஹேவ் பீன் லுக்கிங் ஃபார் த கல்ப்ரிட். த போலீஸ் ஹேவ் பீன் லுக்கிங் ஃபார் த கல்ப்ரிட். போலீஸார் குற்றவாளியை தேடிக்கொண்டே இருக்கின்றனர். பிடிச்சிட்டாங்களா அப்படின்னா இன்னும் பிடிக்கலன்னு அர்த்தம். அதாவது இந்த செயல் முடிவடையவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி முடிவடையாத செயலை குறிக்கும் பொழுது நாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து தேர்ட் டைப். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும் ரெண்டு பேரும் இப்போ வந்து கம்பேர் பண்ணியே பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? 3 டைப் பார்த்தோம். இந்த 3 டைப்புமே வந்து கம்பேர் பண்ணியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதாவது நாம் மற்றவர்களிடம் பேசும் பொழுது ஒரு கேள்வி வைப்போம். அதாவது நீங்கள் எவ்வளவு காலமாக அப்படிங்கிறத ஒரு கேள்வி வந்து முன்வைப்போம். சரிங்களா? நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கே வேலை செய்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கே இருக்கிறீர்கள், அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு காலமாக அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்போம். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆகிறது வந்து எந்த டென்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எவ்வளவு காலமாக அதை யூஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின் எல்லாமே எந்த டென்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஆன்சராக வர்றது வந்து எந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணி சொல்லுவோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளவு காலமாக அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் எவ்வளவு காலமாக அப்படிங்கிறது வந்து ஹவு லாங் ஹேவ் யூ பீன். அதை எப்படி கேட்கணும்? நீங்கள் எவ்வளவு காலமாக அப்படிங்கிறத எப்படி கேட்கணும்? ஹவு லாங் ஹேவ் யூ பீன் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு காலமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம், அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள், எவ்வளவு நாட்களாக அவளுக்கு காய்ச்சல். எவ்வளவு நாட்களாக அவளுக்கு காய்ச்சல். அதை வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்போம் அப்படின்னா ஹவு லாங் ஹேஸ் ஹி பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். சரிங்களா? ஹவு லாங் ஹேஸ் ஹி பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். இதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவளுக்கு எவ்வளோ நாளாக காய்ச்சல். இப்போ ஹவு லாங் எவ்வளோ நாளாக அப்படிங்க கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அப்போ அது எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள், ஹி ஹாஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஃபார் த பாஸ்ட் 3 days. சரிங்களா? ஹி ஹாஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் த ஃபீவர் ஃபார் த பாஸ்ட் 3 days. என்ன அர்த்தம் அப்படின்னா அவளுக்கு 3 நாட்களாக காய்ச்சல். அவளுக்கு கடந்த 3 நாட்களாக காய்ச்சல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹவு லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஹவு லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா பஸ்ஸுக்காக எவ்வளோ நேரமாக நீ காத்து கொண்டு இருக்கிறாய். பஸ்ஸுக்காக நீ எவ்வளவு நேரமாக நீ காத்து கொண்டு இருக்கிறாய். இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃபார் த பாஸ்ட் 20 minutes. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் ஃபார் த பாஸ்ட் 20 minutes. சரிங்களா? நான் கடந்த 20 நிமிடமாக பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் ரெய்னிங். ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் ரெய்னிங். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா மழை எவ்வளவு நேரமாக பெய்து கொண்டிருக்கிறது. இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் புரியும். சரிங்களா? மழை எவ்வளவு நேரமாக பெய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஆன்சர் என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி ஆன்சர் பண்ணுறது? இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஃபார் an hour. சரிங்களா? அதாவது 1 மணி நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஃபார் an hour. ஓகே, இந்த சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வழங்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.